வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்புக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை ஆதரவை வழங்கவில்லை என அறிவித்துள்ளது. சிலரின் தனிப்பட்ட தன்னிச்சையான செயற்பாடுகளை தங்கள் கிளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை தெரிவித்துள்ளது. முத்து ஐயன்கட்டு பகுதியில் ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தருக்கு நீதி கோரி கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கதவடைப்பு போராட்டத்திற்கான அழைப்பு முறையான நடைமுறை ஒழுங்குகளை பின்பற்றாமல் விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை வெளியிட்ட ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் ஆகிய இருவரும் தனிப்பட்ட முறையில் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்சியின் உட்புற ஆலோசனைகளையும் ஏனைய கட்சிகள், வர்த்தக சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் போன்ற பொது அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள் எதனுடனும் கலந்துரையாடாமல் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவுகின்ற தன்னிச்சையானதும் சர்வாதிகார போக்கையுமே காட்டுகின்றது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தங்களது தனிப்பட்ட அறிவிப்புக்கு ஆதரவை பெறும் நோக்கில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் ஊடக சந்திப்புகள் மற்றும் வர்த்தக சங்க பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட கட்டாயப்படுத்துவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் எனவும் இது கட்சியின் கண்ணியத்தை கேள்விக்குறிக்குள்ளாக்கியுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான தன்னிச்சையான செயற்பாடுகளை இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை வன்மையாக கண்டிக்கிறது எனவும் இனிமேல் இத்தகைய சர்வாதிகார செயற்பாடுகள் இடம்பெறக்கூடாது என்பதனையும் தமது கிளை வலியுறுத்துகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது.